Hi, today 12th Max Chapter 1 Exercise 1.6 first sum first one பார்க்கலாம். Test for consistency and if possible solve the following system of equations by rank method. X minus y plus 2z equal to 2x plus y plus 4z equal 7, 4x minus y plus z equal 4. மூணு equation கொடுத்திருக்காங்க. இதோட number of unknowns வந்து 3. x, y, z த்ரீ வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால இதோட நம்பர் ஆஃப் அன்னன்ஸ் வந்து 3. இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் பி அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. அதாவது இதோட கோஎஃபிஷியன்ட்லாம் ஏ, இதோட வேரியபிள் தான் வந்து எக்ஸு, கான்ஸ்டன்ட் தான் வந்து பி. ஏஎக்ஸ் ஈக்குவல் பிங்கிற ஃபார்மில் இருக்குது. இது நம்ம இப்போ தனித்தனியாக எழுதிக்கலாம். ஏ தனியாக, எக்ஸ் தனியாக, பி தனியாக எழுதிக்கலாம். ஏ வந்து இதோட கோஎஃபிஷியன்ட்லாம் 1 - 1 2, 2 1 4, 4 - 1 1. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து இதோட வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இசட். பி வந்து கான்ஸ்டன்ட் 2 7 4. ஓகேவா? இப்போ இதை வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் எழுதிக்கணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் வந்து ஏ எழுதி ஒரு ஸ்லாஷ் போட்டு பி எழுதிக்கணும். ஏ எழுதி ஒரு ஸ்லாஷ் போட்டு பி எழுதியாச்சு. இப்போ இதில் வந்து இந்த 3 பிளேஸ் வந்து நம்ம 0 கொண்டு வரணும். இப்போ இந்த பிளேஸ் 0 கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா R1 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு R2லேருந்து R1 மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 கிடச்சிரும். இங்கே 0 கொண்டு வரக்கு R1 4ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு R3லேருந்து R1 மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 கிடச்சிரும். ஸோ R2 சேஞ்ச் டு R2 minus 2 into R1, R3 சேஞ்ச் டு R3 minus 4 into R1. ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஃபஸ்ட் ரோ வந்து அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் ரோ பாருங்கள், R2 minus 2 into R1. ஃபஸ்ட்டு R2 வந்து இங்கே எழுதியிருக்கிற 2 1 4 7. நெக்ஸ்ட்டு 2R1. R1 2ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். 1 2 2, -1 into 2 -2, 2 into 2 4, 2 into 2 4. இப்போ இங்கே சப்ட்ராக்ட் பண்ணணுங்கிறதுனால சிம்பிள் மாற்றிக்கலாம். ப்ளஸ் இருக்கிறதுலாம் மைனஸ், மைனஸ் இருக்கிறதுலாம் ப்ளஸ்ஸு. இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸ். இப்போ 2 - 2 0, 1 + 2 3, 4 - 4 0, 7 - 4 3. இது R2 0 3 0 3. இது R2. நெக்ஸ்ட்டு R3 வந்து இந்த 4 - 1 1 4 ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட்டு R1 4ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். 1 4s are 4, -1 into 4 -4, 2 into 4 8, 2 into 4 8. இப்போ இதுவும் சப்ராக்ட் பண்ணுங்கிறனால சிம்பிள் மாற்றிக்கலாம். ப்ளஸில் இருக்கிறதுலாம் மைனஸ், மைனஸில் இருக்கிறதுலாம் ப்ளஸ் மாற்றிக்கலாம். இப்போ 4 - 4 0, -1 + 4, 4ல் 1 போச்சுன்னா 3, 1 - 8 -7, 4 - 8 -4. இது R3 0 3 -7 -4. இப்போ இங்கே 2 0 கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கே 0 கொண்டு வரணும். இங்கே 0 கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம்னா R3லேருந்து R2 மைனஸ் பண்ணால் இங்கே 0 வந்துடும். ஸோ R3 சேஞ்ச் டு R3 - R2. ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவும் அப்படியே எழுதிக்கலாம். தேர்ட் ரோ மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். R3லேருந்து R2 மைனஸ் பண்ணணும். 0 - 0 0வே தான். 3 - 3 0, -7 - 0 -7, -4 - 3 -7. இப்போ இங்கே 3 0 கொண்டு வந்தாச்சு. இப்போ இதோட P of A என்ன அப்படின்னா ஏங்கும் போது இது மட்டும் தான் பார்க்கணும். P of A/Bனா தான் ஃபுல்லாக பார்க்கணும். P of A வந்து 3 தான். எத்தனை நான் ஜீரோஸ் ரோஸ் இருக்குதோ அதான் வந்து இதோட ரேங்க். P of Aனா ரேங்க். இப்போ இதோட நான் ஜீரோ ரோஸ் 3 இருக்குது. ஸோ P of A 3. P of A/Bயும் 3 தான். P of A/B மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது இதோட நான் ஜீரோ ரோஸ் வந்து 3 இருக்குது. ஸோ P of A/Bயும் 3 தான். P of Aவும் P of A/Bயும் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது வந்து கன்சிஸ்டன்ட். இட் இஸ் கன்சிஸ்டன்ட்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் பார்க்குறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். இது வந்து x - y + 2z = 2ன்னு வரும். இதுக்கு வந்து 3y, எக்ஸ்லேயும் எதுவுமே இல்லை, ஜெட்லேயும் எதுவும் இல்லை. ஸோ 3y = 3ன்னு எழுதிக்கலாம். இது வந்து -7z = -7. இப்படி ஒரு 3 ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 3 ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ இதுலேருந்து ஃப்ரம் தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து z கண்டுபிடிக்கலாம். 7 - 7z = -7, z = -7 / -7. இந்த -7 இங்கே மல்டிப்பிள் இருக்கனால இங்கே வரும்போது டிவைடில் போகுது. இப்போ இது கேன்சல் பண்ணால் 1ன்னு வருது. ஸோ z = 1. நெக்ஸ்ட் இந்த z = 1 செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து y மட்டும் தான் இருக்குது. ஸோ எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. தனியாக அதுலேருந்து நம்ம y வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஃப்ரம் 2 செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 3y = 3. ஸோ y = 3/3 = 1. இந்த 3 மல்டிப்பிள் இருக்கனால இங்கே வரும்போது டிவைடில் போகுது. இதுக்கு ஆன்சர் வந்து y தான் 1 தான் கிடைக்குது. ஸோ y = 1. இப்போ y = 1, z = 1. இந்த ரெண்டையும் வந்து ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x - y + 2z = 2 இருக்குதா.
அதில் வந்து இந்த 2 வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ் தெரியாது, அதனால் அப்படி எழுதிட்டு ஒய்க்கு பதிலாக இந்த 1 ப்ளஸ்ஸு 2 இசட்டுக்கு பதிலாக 1 ஈக்குவல் இந்த 2. நெக்ஸ்ட்டு எக்ஸு -1 2 × 1 2 ஈக்குவல் இந்த 2. எக்ஸு -1 + 2 2ல் 1 போச்சுன்னா 1 ஸோ 1 ஈக்குவல் இந்த 2. எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 1 அந்த சைடு கொண்டு போயிடலாம். இந்த 1 அந்த சைடு கொண்டு போகும்போது +1 வந்து -1 போகுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் 2 -1 வரும். 2ல் 1 போச்சுன்னா 1 ஸோ எக்ஸ் ஈக்குவல் 1. சொல்யூஷன்ஸ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் 1 ஒய் ஈக்குவல் 1 z ஈக்குவல் 1. அவ்வளோதான். தேங்க்யூ.